ஒவ்வொரு வேளை சாப்பிட்ற போதும் அப்ப எனக்கு 2 வாய் ஊட்டி விடுங்கன்னு சொல்ற போது நான் உட்காந்து மட்டன்ல சாப்பிட முடியுங்களா சாப்பாடு? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னாலுங்க அந்த வேடு என்னை அப்பவே புரிஞ்சிருச்சு. எங்கேயோ ஏதோ பண்ணிட்டா, பார்க்க பிடிக்க முடியலைங்க. ஒருவேளை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம போய் காப்பாற்றிக்கலாமோ, இல்லை ஒருவேளை நான் ஃபோன் பண்ணியிருக்கணும், நம்ம பிள்ளை நம்மளை இழந்துட்டுமோ. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். அவங்க அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அணைச்சு நான் வச்சு வளர்த்துன பொண்ணு எவ்வளோ துடிக்க அந்த பிள்ளை இறந்துருக்கும். கடைசி நிமிஷத்தில் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டு நான் எப்படி நெஞ்சு கொதிச்சு போய் உட்காந்துட்டு. சொத்தை பற்றியும் கேட்குறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதில்ல, எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்றாங்க. தனிமையில் இருக்கிற டார்ச் பண்ணிட்டுருக்காங்க. மெயின் டோரையும் பூட்டி வச்சிடறாங்க, மெயின் கேட்டையும் பூட்டி வச்சிடறாங்க. வீட்டுக்குள்ளேயே மீறி போனால் கிச்சனுக்குள்ளேயும் போய் சமையல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எங்கேப்பா நான் போக முடியும்? எங்கேயும் போகிறக்கு வழி இல்லை. பேட்டியில் வந்து என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த ஒரு இதில் நினச்சது வந்து எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்து தப்பாக புரியப்பட்டிருக்கு. எமோஷனில் வந்த வேடு பொண்ணு இறந்ததுக்காக எவனாவது பெருமைப்படுவானே சொல்லுங்கள்? அந்த அவங்க ரிலேஷன் ஒருத்தர் இங்கே வர்றாரு நாகராஜன் சொல்லிட்டு, நீ வந்து இது வாழாமல் வந்து இருந்துட்டீங்கன்னா உன்ற வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரு, அப்பா அம்மா வந்து கேவலப்பட்டுருவாங்க. இந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த புள்ள மைண்டில் மடி உள்ளுக்குள்ளே. கணவர் வந்து சொத்து எங்கெங்கே இருக்குது, கையெழுத்து போடுவியா, இந்த டாபிக் இவர். அடுத்தது மாமனார், நகையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்க. அடுத்தது அம்மா, நீ போட்டுக்கிறதெல்லாம் தங்கம் தானே, உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி பார்க்கல, அந்த பொண்ணு என்ன கொண்டு வருவா, ஒன்று அந்த பிள்ளைய வச்சு என்னென்னலாம் வாங்கலாம், இப்படித்தான் திட்டம் போட்டிருக்கிறீங்க. அந்த புள்ளவோட துக்கத்தை என்னால் எந்த காலத்துக்கு ஜீர்ணிச்சுக்க முடியாது. அடுத்தது போராடணும், அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணுங்கிறோட என்னை பாரி எத்தனையோ பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பனும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இப்போ நீங்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த ஒரு இதில் நினச்சது வந்து எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்து தப்பாக புரியப்பட்டிருக்கு. இப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எமோஷனல் இருக்கேன். பொண்ணு இறந்துருச்சு, அந்த துக்கத்தை தாழ முடியாமல் இருக்கிறேன். நான் எமோஷனல் பேசுகிறேன். 4 விஷயம் நல்ல விஷயம் இருக்குது. நம்ம என்ன ஒரு பேச்சாளருங்களா, இல்லை எழுத்தாளரை வெளியில் போய் பேசுறதுக்கு? நார்மலாக என்னோடய எமோஷன்ஸ் நான் உங்கள்கிட்ட கொட்டுறேன். அப்போ அந்த வேடு வந்து திருப்பி வந்துருச்சு. அதையும் வந்து ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணார். நான் அப்போயே பார்த்துட்டு புதிய தலைமுறைக்கு கூப்பிட்டேன். அவங்களும் அப்போயே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த 10 நிமிஷம் அதை நீக்கிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில் சுற்றி இருக்கலாம் அந்த விஷயம். அவங்களும் வேணும்னு தெரிஞ்சு போடணும்னு போடல. அந்த பேச்சை அவங்களும் நம்ம பேசினதா அவங்க அப்படியே போட்டாங்க. நீங்கள் இருக்கிற எமோஷனல் சூழல் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே ஒரு தெரியல. இப்போ நீங்கள் என்னென்ன உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேங்கிறத என் மண்டையில் வச்சிருக்க முடியுங்களா இருக்கிற எமோஷனில்? அந்த மாதிரி அது எமோஷனில் வந்த வேடு பொண்ணு இறந்ததுக்காக எவனாவது பெருமைப்படுவானே சொல்லுங்கள்? எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்ப இந்த வீட்டில் இல்லைங்க, எந்த சொந்த வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அந்த பொண்ணு கதறி அழகிற சொல்ல பார்த்தீங்களா, அப்பா உங்களை விட்டு போட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு போயிட்டாளுங்க விட்டுட்டு நான் எங்கே விட்டுட்டு போவேன்? அந்த கஷ்டத்தை என்னால் உள்ள ஜீர்ணிச்சுட்டு இருக்க முடியல. ஒவ்வொரு வேளை சாப்பிட்ற போதும் அப்போ எனக்கு 2 வாய் ஊட்டி விடுங்கன்னு சொல்கிற போது நான் உட்காந்து மட்டன்ல சாப்பிட முடியுங்களா சாப்பாடு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த ஃபீலிங்கில் தான் நம்ம சொல்கிறோம். பொண்ணை வந்து சொத்து இருக்குங்கிறக்க, ஒரு சுகமும் இருக்கிறக்க, இல்லை அவங்க பெரிய பேக்ரவுண்டுன்னு கட்டி கொடுக்கலைங்க. பையன் நல்ல பையன். பக்கத்தில் நாங்கள் நினச்சது லோக்கலில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கானே, பொண்ணு வந்துட்டு போயிடுவோம், நாங்களும் போய் பார்த்துக்கலாம். ஒரு சம்பந்திங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள 40 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் ஒரு அந்த டச் இல்லாமல் போயிரு. பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கும் பெட்டர். ஏன்னா ஒரே பையன் வச்சுருக்காங்க, அவங்க கண்டிப்பாக லாங்கில் இருக்கிறக்கும் அவங்களுக்கு கொடுக்குறக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்படித்தான் நாங்கள் நினச்சோங்க. அப்படி நினைச்சு தான் அந்த பொண்ணை கொடுத்தோம். இப்போ இந்த கடைசியா வந்த டைம்ல பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்ல சகஜமா பொண்ணு வந்துச்சுன்னு நினைச்சீங்களா? ஏதோ பிரச்சனையில வந்திருக்காங்கிறது அவன் மூஞ்சி பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்போ நான் கேட்குறேன், அடுத்த நாள் சாயங்காலம் கேட்குறேன், ஏன் தங்க ஏதோ மடி பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். அப்போ பொண்ணு சொல்கிறாளுங்க, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு, பேசி தீர்க்க முடியலைன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லிட்டாளுங்க. ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பையன் வந்து வாட்ஸ்அப் காலில் வந்திருக்கான், நம்ம தம்பி என்னுடைய மகன். அப்போ வந்து
பையன்கிட்ட சொல்லி எல்லாம் அழுதுருக்காளுங்க. இந்த மாதிரி வந்து என்னை வந்து ரொம்ப ஏதோ டார்ச்சர் பண்ணுறாங்க, சொத்தை பற்றியும் கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதில்ல, எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ரொம்ப மென்டலாக தனிமையில தனிமையில் இருக்கிற இருந்திருக்காங்க. டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. மெயின் டோரையும் பூட்டி வச்சிடுறாங்க, மெயின் கேட்டையும் பூட்டி வச்சிடுறாங்க. செடி கொடியெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாதுங்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே மீறி போனால் கிச்சனுக்குள்ளேயும் போய் சமையல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. மீறி போனால் துவைக்கிறதுக்கு மட்டும் கேட்டை திறந்து விட்றாங்க. பின்னாடி போய் துவைச்சிட்டு வந்தாச்சுன்னா அது வாஷிங் மிஷினில் துவைக்கூடாது, கையில் தான் துவைக்கணுங்கிறாங்க. அதை துவைச்சி போட்டு வந்தாச்சுன்னா விலை கழுவ சொல்கிறாங்க. விலை கழுவி முடிஞ்சுன்னா அவ்வளோதான், வேறு எங்கேப்பா நான் போக முடியும், எங்கேயும் போகிறக்கு வழி இல்லை, நான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தம்பின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்ககிட்ட ரெஸ்யூம் எல்லாம் கூட வேலைக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு சப்போஸ் அவங்களுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க. இந்த வாழ்க்கை வேணாங்கிற ஒரு மைண்ட்ல இருந்தப்போ இவங்க வேலைக்கு போலாங்கிற அதான் அளவுக்கு இந்த 2வது நாள் வந்தப்போ இந்த ஈவினிங் நான் கேட்குறேங்க, ஏந்தாங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறேன். அப்போது ஒன்றும் இல்லை, இப்போ பார்க்கலங்க, சின்ன சின்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சாமி நீ 5 நாளைக்கு இங்கேயே இரு, எதுவும் வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கேள்வி என்னங்கிற, அப்போ நான் 2 நாளில் வரேன்னு சொன்னேன், எனக்கு ஃபோன் பண்ண என்ன சொல்கிறேன்னு. நீ ஃபோன் எடுக்க வேண்டாம், நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன், கூப்பிட்டாங்கண்ணா எனக்கு கூப்பிடுவாங்க, நான் சொல்லிடுறேன், புள்ள 5 நாளைக்கு இங்கே தான் இருப்பான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறேங்க. இவங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீ ஏதோ ஒரு 5 நாளைக்கு தொந்தரவு பண்ணிடாதப்போ இந்த கேள்வி கேட்டுறாத அப்படின்னு சொன்னால் சரிங்கன்ட்டு அவங்க நான் சொல்கிறது புரிஞ்சுட்டு அடுத்த கேள்வி என்னங்கிறாங்கன்னா, புள்ள வேணால் ஒரு வருஷம் போய் தமிழ் கொடுக்கு இது ஆஸ்திரேலியா இருந்துட்டுங்க, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு 2வது கூட எதை பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம் சாமி. அவள் திருப்பி கேட்குறாங்க, உங்கள் வயிற்றில் பிறந்துட்டு நான் என்ன நாயா 2வது கல்யாணம் பண்ணுறக்கு, வாழ்ந்தால் அவங்க கூட தான் வாழ்வேன், வாழலின்னா பொட்டாட்டை வந்து இருந்துக்குவேன், அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, அந்த எண்ணத்தை இப்போ நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. அதான் நாங்கள் அடுத்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவோம், இந்த பையன் வேணான்னா அடுத்த கல்யாணம் பண்ணி விட்டலாங்கிற அந்த ஆப்ஷனுக்கே போயிடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறாளுங்க. அதாவது வியாழக்கிழமை நைட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறோம், வந்ததுலேருந்து 3வது நாளோ 4வது நாளோ டிஸ்கஸ் பண்ணுறோம், மைண்டை கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு. அப்போ வந்து என்ன சொல்கிறோம், எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போயிட்டு இல்லைங்களாப்பா, தூரமாக லாங் ட்ரைவ் போயிட்டு இல்லை, ஏதோ ஒரு டென்ஷனாக இருந்தானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற லாங் ட்ரைவ் தான் போவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ பெருசெல்லாம் ஆசைப்படணும்னா பெரிய செலவுக்குமா, லாங் ட்ரைவ் பண்ணுங்கன்னா சரி தாங்க எங்கே போகலான்னு சொல்லுங்கள், கேரளா சைடு போகலாங்க, ஓகே போகலாம், டிரைவர் வர சொல்லலாம் அப்படின்ட்டு நான் ஃபோன் எடுக்கிறேன். டிரைவரெல்லாம் எதுக்குப்பா, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம், ஏன்னா ஒரு ப்ரைவசி இருக்காது, எது பேசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு, மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கேருந்து பைபாஸ்லேருந்து பாலக்காடு வரைக்கும் அவள் தான் ஓட்டுறா, ரிட்டன் வரையிலையும் பாயத்தூர் அவள் தான் ஓட்டுறா, மீதி நேரம் நான் ஓட்டிகிட்டு வர்றேன். போகிறேன், நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு போகிறேன், அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்கிறா, அது ஃபேஸ் பண்ணுறது எப்படி, ஏன்னா எல்லாமே பேசிட்டு போகிறேன், பிடிக்கலைன்னா இங்கேயே இருந்துக்குதுங்க, எல்லாமே சொல்லிட்டு போகிறேன். சரிங்கப்பா எதாக இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை, எல்லாம் பேசிட்டு போய் ஒரு மைண்ட் செட் வந்து ஃப்ரீ வண்டி தான் ஈவினிங் வர்றேன். இந்த வர்ற கேப்பில் என்ன பண்ணிக்காங்கன்னா, அந்த அன்னைக்கு சம்மந்தி வீட்டிலேருந்து வந்த 3 பேருமே இங்கே வந்து நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க கோயிலுக்கு போன கோயிலுக்கு போன கேப்பில் வந்து பேசியிருக்காங்க. அது என்னங்கிறது, இப்போ நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் எல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி இங்கே வர்றப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்கிற அப்படி இன்னைக்கு தான் உங்கள் மாமனா மாமியா எல்லாம் வந்துட்டு போனாங்க, மடி வந்து எல்லாம் மன்னிச்சுக்கன்னு சொல்லி கேட்டு போனாங்க. இந்த ஒரு பாயிண்டோட நிறுத்திட்டேன், மீறி ஃபுல் டீட்டெயிலாக என்ன பேசணும்னு சொல்ல. ஆனால் இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு என்ன மாதிரி கொடுமைகள் நடந்துச்சுங்கிறது கிளியராக தெரியாது. ஆமாம், கிளியராக தெரியாது. அதான் என்ன அந்த கொடுமையெல்லாம் எப்போ சொல்கிறான்னா, அது இவங்க அம்மா கிட்ட இறக்குறக்கு முந்தின நாள் நைட்டு அந்த அவங்க ரிலேஷன் ஒருத்தர் இங்கே வர்றாரு, நாகராஜன் சொல்லிட்டு, க்ரீன் பார்க் நாகராஜன் சொல்லுவாங்க, அவர் வர்றாரு. அவர் வந்து அவங்க வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு சொல்கிறக்காக வர்றாரு. அப்போ வந்து நான் வல்லைங்க பெரியப்பா பேசுவேன் நல்லா க்ளோஸாக, நான் வெள்ளைங்க பெரியப்பா அப்படிங்கிறபோது, ஏன் ஜாமி என்ன காரணம், என் வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்குது, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, டீ ஸ்கூலில். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்குது, என்ன பிரச்சனை எங்கிட்ட சொல்கிற தங்க, அது பதத்துக்குள்ள பேசி ஏதோ ஒன்று க்ளியர் பண்ணலாம் சொல்கிறேன் அப்படிங்கிற போதுங்க, நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ வந்து பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, பெரியப்பா அப்பா கொஞ்சம் வெளியே இருக்கட்டுங்க, ஏன்னா நான் பூரா விஷயத்தையும் அப்பா வச்சுட்டு சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். நானும் அதை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து எங்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் இருக்கலாம், அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயம் இருக்கலாம். ஒரு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க பெரியப்பா வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவான்னு நினைக்கிற போது, இல்லை தம்பி நல்லது பண்ணுவான்னு நினைக்கிற போது, அல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லது பண்ணுவான்னு, யாரும் நானும் இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஒரு சொல்ல முடியாத விஷயத்த, ஒரு மனத்தாங்கலை வருத்தத்தை யாரோ இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க. அந்த மனநிலையில் நான் என்ன பண்ணுறேன், சரி ரைட்டு நீ பெரியப்பா சொல்லு சாமி, எனக்கெல்லாம் கோபம் இல்லை, நான் கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கிறேனுங்க. ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார். பேசிட்டு கடைசியாக வந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், என்னென்னு, நீங்கள் வாங்க பிரதர் எங்கே இருக்கீங்கன்னு. நான் வந்து ஏன்னா இங்கேருந்து அது சங்கடமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். இவர் ஃபோன் பண்ணணும்னு விளாண்டு ஃபோன் பண்ணுறாரு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். அந்த எனக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இது வாழாமல் வந்து இருந்துட்டீங்கன்னா
உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையே வந்து வேதனைக்குரியதாக போயிரு. அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். நான் வந்தோடனே என்கிட்ட வந்து சகஜமாக உட்காந்துட்டு பிரதர் எல்லாம் பொண்ணு சொல்லியிருக்காளுங்க, அது இருக்கிறத எல்லா குடும்பத்தில் இருக்கிறத சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா? அது இல்ல. தெரியலைங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட 1.5 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்கேன்னு அவரை விசாரிச்சத தெரியுங்க. தெரியும். அப்போ வந்து அவர் என்ன எங்கிட்ட சொல்கிறாருன்னா, இங்கே காமனாக உட்காந்து நாங்கள் 4 பேர் இருக்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, பேசிக்கலாங்க பிரதர், அவசரப்பட்டு நாளைக்கே பேச வேண்டாம், நான் 2 நாளில் நம்ம பேசி என்னங்கிறது அடுத்த ஆப்ஷன் போகலாம், அது வரைக்கும் நீங்கள் கூலாக இருந்தாங்க. இப்ப நீங்க போயிட்டு வரும்போது தைரியமா இருந்த பொண்ணு இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகள் கேட்டு திரும்பவுமே- மறுபடி மன உளைச்சல் ஆயிட்டா. ஒன்று மாமனார் மாமியை வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. ஒருவேளை சப்போஸ் மாதிரி நம்மளை அங்கே திரும்பி அனுப்பிச்சுடுவாங்கிற அனுப்பிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம். பயம் மனசுக்குள்ள. 2வது இவர் வந்து பேசிட்டு போகும்போது உன்ற வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரு, அப்பா அம்மா வந்து கேவலப்பட்டுருவாங்க, இந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த புள்ள மைண்டில் மடி உள்ளுக்குள்ளே என்ன பர்பஸ்க்காக நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தோமோ அது மடி வந்து ஆழமாக அந்த புள்ள மனசில். ஏன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டு பொண்ணு அந்த பேசுகிற ஒரு ஆடியோவில் சொல்கிறாளுங்க, எனக்கு வந்து அந்த பையன் கூட வாழ்றதுக்கும் வாழவும் பிடிக்கல, விருப்பம் இல்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை, நான் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் வாழ்றவா. அப்பா அம்மா கூட இருந்து அப்பா அம்மாவும் கேவலப்பட்டுருவாங்க, என்னையும் கேவலப்படுத்தி அப்பா அம்மாவையும் கேவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாளுங்க. சமூக பிரஷர், சமூக பிரஷர். சமூகம் நம்மளை எப்படி பாத்துரும், உங்களை இன்னைக்கு அசிங்கமா வந்து நினைச்சிரும் இன்னைக்கு வந்து அப்படிங்கிறது. என்னையும் என் மனைவி அசிங்கமா பேசுறேன்னு சொல்றாங்க. நான் வந்து எந்த ஊடகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. என்னுடைய வேதனைகளை, அந்த புள்ளவோன துக்கத்தை என்னால் எந்த காலத்துக்கும் ஜீர்ணிச்சுக்க முடியாது. உண்மை சொல்ல போனால் 5 நாள் சாப்பிடாம இருக்கிறேன். நான் கூட நேற்று நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டேன் இத்தனை நாளைக்கு அப்புறம். ஏன்னா அடுத்தது போராடணும், அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணுங்கிறத விட என்னை பாரு எத்தனையோ பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பனும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இந்த புள்ள மூலமாக கிடைக்கிற போது அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கு. பிரதனியா மட்டும் என்னுடைய பிள்ளை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்போ என்ற பொண்ணாக பாவிச்சுதான் எந்த பொண்ணுக்கு நீ ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் அடுத்த ஸ்டெப் நான் இதை பற்றி மூவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கான தைரியமாவது எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து நேற்று நைட் எல்லாம் யோசிச்சு தான் நேற்று நைட்டு தான் நான் சாப்பிட்டேன். பொண்ணு மனைவி ஒன்று இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பிடல, வெறும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன். இவ்வளவு ஃபீலிங் வலியும் வச்சுட்டு இருக்கிற நாங்கள் எங்கள் புள்ள வந்து செத்து போகட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுவோங்களா சொல்லுங்கள்? சமூகத்துக்காக பற்றி என்றைக்கும் நான் பயப்பட மாட்டேங்க. ஏன்னா சமூகம் இருந்தாலும் பேசு, இறந்தாலும் பேசு, நல்லவனாக இருந்தாலும் பேசு, பணக்காரனாக இருந்தாலும் பேசு, ஏழையாக இருந்தாலும் பேசுங்க. பணக்காரனாக இருந்தால் இவனை எப்படி சம்பாரிச்சோன்னாம்பாங்க, ஏழையாக இருந்தால் இவனுக்கு சம்பாதிக்க தெரியலையும்பாங்க. இப்படி வந்து எல்லாமே பேசு. நான் சமூகத்துக்கு வந்து நான் போவே இல்லைங்க. ஆனால் இந்த புள்ள அவ்வளோ வெக்ஸ் ஆகி அடுத்த நாள் நடந்த சம்பவத்துக்கு 2 காரணங்க. ஒன்று, இவங்க காலையில் வந்து மன்னிப்பு கேட்டு போனது ஒரு காரணம். 2வது காரணம், இந்த கிரீன் பார்க் நாகராஜுங்கிறவர் வந்து பெரியப்பான்னு சொல்லி எல்லாம் மனம் திறந்து சொன்னது. கடைசியாக போகும்போது இந்த சொல்லிட்டு போன வேடு, அப்பா அம்மா கேவலப்பட்டு நிற்பாங்க அப்படிங்கிற சொன்ன வேடு. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போகிறேன். எப்பவும் போகிற போல இன்னைக்கு நேற்று போல 4 வருஷம் சனிக்கிழமை தவறாமல் போவாங்க. சம்பவத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றா. கோயில் போய் சாமி கும்பிட்டுருக்காளுங்க. கோயிலில் 11:30 போயிட்டாளுங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன்னு இவங்க இளவுக்கு வந்தவங்க சொன்னாங்க. 12:05 இவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காகனா, நான் வந்து வெளியில் போகும்போது பாப்பா வரும்போது தயிர் வாங்கிட்டு வர சொல்லிடுமா ஃபோன் பண்ணின்னு சொல்கிறேன். அப்போ வந்து 12:05 ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணா, அம்மா நான் மணிப்பெருமா கோயிலில் இருக்க, கூட்டமாக இருக்குது, ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடுறேன், அப்பா எங்கே, அப்பாக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீ வரும்போது தயிர் வாங்கிட்டு வந்துடுன்னு வீட்டில் சொல்கிறேன். அப்படி 3/4 மணி நேரத்தில் வந்துடும்னு சொல்கிறேன். வச்சுட்டாங்க. அப்போது நான் செல்லு வந்து நான் பில்டிங் வரைக்கும் தானே போகிறேன்னு சொல்லிட்டு 2 செல் இங்கே, என்னுடைய 2 செல் இங்கேயே தான் வச்சுட்டு நான் போயிட்டேன். ஏன்னா லோக்கலில் போயிட்டு வர அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் வராது. சொல்லிட்டு போகிறேன், ஏதாவது ஃபோன் வந்து அட்டன் பண்ணப்பான்னு சொல்லிட்டு போகிறேன். வந்தோன்னே கேட்குற ஏதாவது ஃபோன் வந்தானே, ரித்துக்குட்டி ஃபோன் பண்ணாலுங்க, 3/4 மணி நேரத்தில் வந்தேன்னா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான். இது தகவல் சொல்லிட்டேன். அப்படி உள்ளே வந்தவன் நான் வந்து கேட் லாக் பண்ணல. அப்போ மெயின் டோர் லாக் பண்ணுறதுக்காக போகிறேன். அடுத்த ஃபோன் வந்து வீட்டில் ஒய்ஃப் செல்லுக்கு ஃபோன் வருது. யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு அதர் பர்சன், அங்கே இருக்கிற ஒரு நல்ல மனிதர் அந்த தகவலை தெரிவித்தார். எப்படின்னா, இந்த மாதிரி ரிதன்யாங்கிறது உங்கள் மகளுங்களா, வந்து வாயில் நுரையோட வந்து ஏதோ பிக்ஸ் வந்துருச்சாட்ட தெரியுது, காரில் முன் சீட்லேயே இருக்கா, கார் வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லி தகவலுங்க. இங்கேருந்து வெளியில் ஓடியா, எப்பா பாப்பா ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்ன தகவலுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டக்கு நீ பூட்டிகிட்டு வாப்பான்ட்டு ஒடியாந்து வந்து 2 செல்லையும் எடுத்துகிட்டு கார் எடுத்து நான் வெளியில் போயாச்சு. வீட்டை பூட்டி டக்குன்னு ஓடிட்டேன். வெளிக்கேட்டெல்லாம் கூட பூட்டில் அப்படியே விட்டுட்டு மூவ் பண்ணிட்டேன். ரன்னிங்லேயே போக போக இதெல்லாம் நடக்கிறோம். அந்த 12:05 மேலே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிஞ்சு இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ ரன்னிங்கில் போகிற போது தான்
ஏன்னா எப்போவுமே பொண்ணு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட பேசுவா, என்னவா இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவா, எனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவா. நான் ஃபோன் எடுக்கலைன்னா தான் அவங்க அம்மாவை கூப்பிடுவான். அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஏன் உன்ற செல்லுக்கு கூப்பிட்டு புள்ள வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அப்போ ஏன் என்னுடைய நம்பர் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து என்ன பண்ணுறேன், என்ற செல்லை செக்அப் பண்ணப்பா ரன்னிங்லேயே ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வீட்டுட்டு வெளியில் கிளம்பவே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் பாப்பா வந்து தகவல் வந்தது, நீ உடனடியாக முன்னாடி போப்பான்னு சொல்லிட்டேன். 2வது என்ற ஃபோனை கொடுத்து மனைவிகிட்ட கொடுத்து, எப்போ கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு எதாவது ஃபோன் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கிற. செக் பண்ணிட்டு இல்லைப்பா எதுவும் மிஸ்டு இல்லை அப்படிங்கிறாளுங்க. அடுத்து எனக்கு சந்தேகம் வருது, ஏன்னா உனக்கு வேறு நம்பர்லேருந்து உன்ற நம்பருக்கு கூப்பிட்ருக்காங்க, எனக்கு கூப்பிடல, மிஸ்டு இல்லை. அப்போ எதுக்கு வாட்ஸ்அப்பை செக் பண்ணுன்னு வாட்ஸ்அப் ஆன் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் மெசேஜ் சடச்சடச்சடன்னு வருதுங்க. அதில் ஃபஸ்ட்டு மெசேஜை ஆன் பண்ணோன்னே, அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னாலுங்க. அந்த வேர்டு என்னை அப்போவே புரிஞ்சிருச்சு, எங்கேயோ ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு ஒன்று தங்க இந்த அப்பவே பயந்துட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு, உன்ற ஃபோன்லேருந்து உனக்கு கூப்பிட்டாருப்பா அந்த ஃபோனை கூப்பிடுன்னு சொன்னேங்க. கூப்பிட்றேன், நான் வாங்கி பேசுகிறேன். அண்ணா நீங்கள் யாருன்னு தெரியல, என் புள்ள ஏதோ விஷங்க இது ஏதோ சூசைட் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பாருங்கள், நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு 10 நிமிஷத்தில் வந்துடுறேங்கிறேங்க. சூளை தாண்டி போகிற அடுத்த ஃபோன் அவரே கூப்பிட்றாரு, பொண்ணு இறந்துட்டாங்க, பொண்ணு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நாங்கள் ஸ்டேஜுக்கு போகிறேங்க. போனோன்னே அப்போவே போலீஸ்காரரும் வந்திருக்காங்க, எல்லாம் அந்த ஊருக்காரரே தகவல் சொல்லிட்டாங்க. போலீஸ்காரரும் வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு நேரம் ஜிஹெச்சுக்கு வர்றோம். ஜிஹெச்சுக்கு வந்தோடனேயே டாக்டர் பார்த்துட்டு அங்கேயே இறந்துட்டாங்க பொண்ணுங்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு ரூம்குள்ளே வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் அந்த இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ சம்திங் எங்கிட்ட வந்து உங்கள் செல்லை கொடுங்க, பாப்பா செல்லை கொடுங்குறாங்க. பாப்பா செல் எங்கேருந்துன்னு தெரியல, யார் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. என்ற செல்லை என் பாக்கெட்லேருந்து கொடுத்துட்டேன். அப்போ அவங்களாவே அந்த செல்லேருந்து பாப்பாலேருந்து மெசேஜ் வந்து அந்த ஆடியோ மெசேஜ் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2:30 2:35 அந்த செல்லேருந்து எல்லா ஆடியோவும் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேரை போட்டு என்னோடய செல்லை சேவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு செல் எங்கிட்ட கொடுக்கல. நைட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்து இங்கே சொந்த பந்தமெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற போது 8:30 மணிக்கு ஒருத்தர் கொண்டு வந்து எனக்கு உங்கள் செல் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி கொடுக்குறாரு. அது எப்போ அவங்க கையில் கொடுத்தான்னு தெரியாது, அவர் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நான் வாங்கினோன்னு செல்லை வாங்கி எனக்கு அந்த அப்பான்னு கதை இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக வாய்ஸ் மெசேஜ் ஒன்று ஒன்றா கேட்குறேன். என்னால் தாக்கு பிடிக்க முடியலைங்க. ஒரு வேளை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம போய் காப்பாற்றிருக்கலாமோ, இல்லை ஒரு வேளை நான் ஃபோன் பண்ணியிருக்கணுமோ, நம்ம பிள்ளை நம்மளை இழந்துட்டோமோ, ஒரு வேளை நான் ஃபோன் பண்ணி ஏன் ஜாமி எங்கே இருக்குன்னு கேட்டுக்கலாமோ. அதுக்கும் ஆப்ஷன் எல்லாம் என்ன பண்ணிட்டா, இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க அம்மாக்கிட்ட பேசினப்போ நான் 3/4 மணி நேரத்தில் வந்துடுறேன்ட்டா. அதனால் எங்களுக்கு என்ன 3/4 மணி நேரத்தில் வர்ற பிள்ளை தானே, டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து வை, எல்லாம் ஒன்றா வந்தோன்னு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வரல. அது வந்து ஒரு அந்த நிமிஷத்துல எடுத்த முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எனக்கு என்னன்னா அந்த 11:30 மணிக்கு மேலே 12:30 மணிக்குள்ள தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். அந்த சமயத்தில் என்ன நடந்துங்கிறது கண்டிப்பாக இந்த போலீஸ் வந்து ஒரு நம்ம வீட்டில் அந்த மாத்திரை இருக்குங்களா? அதெல்லாம் எது இல்லை, கடையில தான் வாங்கி நாங்கள் இங்கே பண்ணுற எல்லாமே ஆர்கானிக் தானுங்க. உள்ள காய்கறியை முருங்கை ஓட்டுருந்து இப்போ எடுத்துட்டோம், வாழை ஓட்டுருந்தோம், எல்லாம் மருந்து இல்லாததான் நான் வீட்டு கலவை. இங்கிருந்து கிளம்பி போகும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, 100% எண்ணத்திலேயே அவங்க போகல. இப்போ நீங்கள் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் புள்ள வந்து நம்ம போகையிலே ஒருவேளை நீங்கள் கேட்குற சந்தேகத்துக்கு, வெளியில் இருக்கிற மக்கள் கேட்குற சந்தேகத்துக்கு, இப்போ இந்த புள்ள வீட்டிலேருந்தே பிளான் பண்ணி திட்டமிட்டு போயிருந்தால் அங்கே அன்னதானத்தை எங்களுக்கு வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா நம்ம தான் வீட்டுக்கு போகணுன்னு தெரிஞ்சு வச்சு, சூசைட் அட்டன் பண்ணுறேன்னு தெரிஞ்சு வச்சு, அப்புறம் இதுக்கு எங்கள் 2 பேத்துக்கு 2 பிளேட்டில் அன்னதானம் வாங்கணுங்க. அப்போ அந்த மைண்ட் செட் இல்லை அவளுக்கு, அப்போ மைண்ட் செட் இல்லை. அதுக்கப்புறம் வந்த ஃபோன் கால்ஸ் அல்லது ஏதோ சம்திங், அல்லது நேரில் போய் பேசுனாங்களா, இல்லை வாட்ஸ்அப் கால் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஃபோனில் வேணால் வாட்ஸ்அப் காலில் கூட கூப்பிட்டு பேசலாம். அது கால் ஹிஸ்ட்ரியில் வராதில்ல உங்களுக்கு, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ அந்த மாதிரி ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறது என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டுங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து தீர்க்கமாக இந்த 1 மணி நேரம் 11 மணிலேருந்து, அல்ல சப்போஸ் இங்கேருந்து போனதுலேருந்தோ ரிட்டன் அந்த பொண்ணு இறக்குற தருவாய் வரைக்கும் நடந்த கால் ஹிஸ்ட்ரியை, வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணாங்கன்னா இந்த பொண்ணு அந்த இடத்துல எடுத்த முடிவுக்கு உண்டான விட கண்டிப்பாக கிடைக்குங்க. இதை அவங்க பண்ணணும். அப்போ நைட்டு வந்து தான் நான் பார்க்குறேன், இந்த கேப்பில் இன்ஸ்பெக்டருக்கு 2:30 மணிக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. அப்போ ரிப்போர்ட் எழுதுறது அவங்க தான் எழுதுறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாக போயிடுச்சுங்கிற வேதனையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சட்டத்திட்டங்களை பற்றி யோசிக்கிறக்கோ, இல்லை இந்த வழக்கில் என்னென்ன போடணும்னு யோசிக்கிறக்கோ நாங்கள் யோசிக்கலை. அதையே அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போவே ப்ரெஷர் பண்ணி அவங்க ஆளுகளை வச்சு ஃபோனை பண்ணி
சாதகமாக எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த ஆடியோவை அதில் ஆட் பண்ணலைங்க, ஆட் பண்ணியிருக்கணும்ல எஃப்ஐஆரில். ஆமா இது 2:30 வாக்குமூலம் மணிக்கு இப்போ 2:30 மணிக்கே வாக்குமூலம் உங்கள் செல்லுக்கு ஃபார்வேர்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை ஆட் பண்ணியிருக்கணும்ல எஃப்ஐஆரில். எஃப்ஐஆர் இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆரில் ஆட் பண்ணல. அப்போ எங்களுக்கு இப்போ இந்த சந்தேகம் வருதுங்களா? எனக்கு தெரியல, ரைட், ஓகே, நீங்கள் கேட்டிருக்கீங்களா, ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா, அதை வந்து வழக்கில் சேர்த்திருக்கணும்ல, சேர்த்துல. அப்போ அது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு இப்போ அவங்க நல்லபடியாக நாங்கள் எல்லாம் விசாரித்து பண்ண முடியும், எடுத்தங்க பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு இருக்கிற பொண்ணு இறந்த விஷயம் அவங்களுக்கு எப்போ தெரியுங்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு வந்து 12 மணிக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு. அதாவது இந்த பொண்ணு இறந்து எங்களுக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து நம்ம ஆளில் யாரோ ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காங்க. தகவல் அவங்களுக்கு போயிடுச்சு, போய் எல்லாமே இருக்குது. இந்த கேப்பில் நம்ம பையன் தம்பி பையன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கூப்பிட்ருக்கேன், நாங்கள் இந்த சுச்சுவேஷனில் ஃபோன் எடுத்து பேசுகிற கண்டிஷன் இல்லை. அப்போ கூப்பிட்ருக்கா, மச்சி அக்கா ஏதோ மருந்து சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதே. சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். எப்பேற்பட்ட ஒரு கல் மனசு பாருங்க. அட மனைவியை கட்டி ஒரு 70-80 நாள் கூட சுற்றி இருக்கிற மனைவிங்கிற பேர் ஒரு பதட்டமோ ஒரு இதுவோ எதுவுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி வந்து நீங்க பாத்தீங்களா, அவர் எப்படி வந்து நின்னார்? கொஞ்சமாவது அவருக்கு அந்த வருத்தம் ஒரு குற்றம்? நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க அந்த வீடியோ பாருங்க. நிறைய தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் வந்து அந்த வீடியோல போட்டிருக்காங்க. இப்படி ஏன்னா எங்க இருந்த மனநிலையில யாரு போட்டோ எடுத்தாங்க, யார் வீடியோ எடுத்தாங்க, யார் வீடியோ எடுத்தாங்க. 27 வருஷம் பையனும் கூட வெளிநாடு போயிட்டு கைக்குள்ளேயே காலுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா ஒரு பிள்ளைங்க அப்பா நோஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க இல்லைன்னா அந்த தாய் தாப்ப எப்படி வாழ முடியும்? சொன்னாங்க, நான் சோர்ந்து போய் கிடந்தேன், நீ பேசினாத்தான் நீ வந்து பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும், நீ நல்லா பேசுறேன், நான் பேசலாம என்ன பண்ணிட்டு நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா நீ பிள்ளைக்கு உண்டான நியாயம் கிடைக்காது, நீ பேச வேண்டிய நேரத்தில் பேசு அப்படின்னு சொன்னங்கிறது இப்போ பேசிட்டு இருக்கேன். நான் பேசினாதான் என் பிள்ளைக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். ரெக்கார்டிக்கெலாம் அவள் அனுப்பியிருக்கா. நான் பேசுறேன்னு பேசுறது ஒரு தப்பா? என் புள்ள உயிரோடு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? நான் மீட்டு கொண்டு வந்துட முடியுமா சொல்லுங்க? எனக்கு எப்படி இருக்குது? எப்படியோ நான் அவளை என் பிள்ளையோட ஏன்னா நான் இருந்தா இவங்களுக்கெல்லாம் பாரம் ஆயிரும், பயமா இருக்கு. என் பிள்ளை இல்லாம என்னால வாழ முடியாது. அவங்க அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அணைச்சு நான் வச்சு வளர்த்துன பொண்ணு. எவ்வளோ துடிக்க அந்த பிள்ளை இறந்துருக்கோ. கடைசி நிமிஷத்துல அந்த பொண்ணை சொன்ன வார்த்தையை கேட்டு நான் எப்படி நெஞ்சு கொதிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா? பைத்தியாட்டு இருக்கு தெரியுமா? பொண்ணு இறந்து ஆடியோ விசாரணைக்கு வர்றாங்க, எப்படி வந்துட்டு போறாங்கன்னு பாருங்க. ஏதோ உரம்பரைக்கு வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு போறாங்க. கொஞ்சமா ஒரு ஃபீலிங் வேண்டாங்க? என் பிள்ளைய மீட்டு கொண்டு வர முடியுமா? ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு வருத்தமோ எந்த வருத்தம் இருந்த ஒரு இது. அந்த புள்ள உங்களுக்கெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொன்றும் பண்ணிருக்கு. எல்லாமே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சிருக்கு. அவ்வளோ சகிச்சிருக்கு. உங்களை நம்பி அங்கே வந்திருக்கு. அம்மா கிட்டையும் கூட சொல்லாமல் மாமியார்கிட்ட சொல்லி அந்த தாய் பாதுகாத்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஓரளவுக்காக செக்யூரிட்டியாக இருந்திருக்கும். தாயும் சேர்ந்து மகனும் சேர்ந்து கணவனும் சேர்ந்து மென்டலியா பிசிக்கலா போட்டு டார்ச்சர் பண்ணி வீட்டில் 3 பேர் இருந்தா யாரோ ஒருத்தர் ஒரு ஹோப் கொடுக்கணுங்களா? இப்போ வீட்டுக்குள்ள நாங்கள் 4 பேர் இருக்கேன்னா என் மனைவிக்கு சாதகமாவோ இல்லை ஆறுதலோ யாரோ ஒருத்தராவது இருக்கணும்ல. அப்போத்தானே வந்து அடுத்த ஸ்டேஜை தாண்டி போக முடியுங்க. அப்போ அங்கே ஒருத்தருமே ஹோப் கொடுக்கலைன்னா அங்கே 3 பேர் பேசுகிற டாபிக் எல்லாமே இவர் வந்து சொத்து எங்கே இருக்குது, மகன் அதாவது கணவர் வந்து சொத்து எங்கெங்கே இருக்குது, கையெழுத்து போடுவியா, இந்த டாபிக் இவர். அடுத்தது மாமனார், நகையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்க, நகை. அடுத்தது அம்மா, நீ போட்டுக்கிறதெல்லாம் தங்கம் தானா, ஏன் வளையலெல்லாம் இல்லை, பெருசாக சிறுசாக்குது, வளையலெல்லாம் இருக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே வந்து பொண்ணை பார்க்கல, உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி பார்க்கல, அந்த பொண்ணு என்ன கொண்டு வருவா, ஒன்று அந்த பிள்ளைய வச்சு என்னென்னலாம் வாங்கலாம், இப்படித்தான் திட்டம் போட்டிருக்கிறீங்க. இது வந்து ஒரு இயற்கையாக தெரியுதுல. இப்போ வெட்ட வெளிச்சமா நீங்கள் 3 பேருமே கான்செப்ட் இந்த பிள்ளை மூலியமா பணத்தை வந்து அவங்களுக்கு ஹோப் கொடுக்காம இல்லைங்க. வீடு உனியாச்சினைக்கு வெள்ளி கொடா வெள்ளி தட்டா எல்லாம் கொண்டு போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம். இப்போ அவங்க ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், இன்னைக்கு பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நானும் தான் போய் இந்த கோர்ட்டுக்கு, நாளைக்கு வாங்கன்ட்டாங்க, நாளைக்கு வாய்தாங்க, நீ நாளைக்கு போனதான் தெரியும் என்ன இதுன்ட்டு. அதாவது வந்து அவங்களுடைய மனநிலையை எங்கள் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் அவங்க ஒரு மனநிலை புரியும். அவங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேங்க. என்ன சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரி, வேறு போராட்டமாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி ஏன்னா இது என் பொண்ணை இழந்தாச்சு. நான் என்ன வருத்தப்பட்டு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் வருத்தப்படுத்த ஆகணும். ஏன்னா என் பொண்ணு இப்படி பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு
கல்யாணம் மூச்சு வச்சுட்டேங்கிறக்கு எனக்கு பரிசை கொடுத்துட்டு போயிட்டான். சாக வரைக்கும் நீ நொந்து சாகடா அப்படிங்கிற அளவுக்கு மன வேதனை கொடுத்துட்டு போயிட்டான். ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, அவங்கவுங்க பொண்ணும் அவங்கவுங்க பையனுக்கும் ஒரு இழப்பு வர்ற போது தான், தகப்பனா தாயா இருந்து ஃபீல் பண்ணுற போது தான் அதனுடைய உண்மையான வழி என்னன்னு தெரியும். நாங்கள் என் பொண்ணை இழந்துட்டு வழியில் நின்றுருக்குறேன். இந்த நேரத்தில் யார் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறக்கோ பார்க்குறக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். நாங்கள் இதில் மிகப்படுத்தியெல்லாம் எதுவும் சொல்லலை, என்ன நடந்ததோ அதைத்தான் சொல்லிக்கிறேங்க. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, இப்போ இந்த பொண்ணுனால இனிமேல் எந்த பொண்ணு வாழ்க்கையும் எந்த தகப்பனும் பயப்படாமல் நெஞ்சு நிமித்திட்டு சுற்றணும். நம்ம முல்லைக்கு பயம் இல்லை, நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாங்கிற ஒரு தைரியம் வரணும். இன்னைக்கு உலகம் முழுக்க என்னுடைய பொண்ணு பேசும் பொருள் ஆயிட்டா. அப்போ பெண்ணை பெற்ற அப்பானுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு? நான் கல்யாணம் முடிச்சு பொண்ணை இழந்துட்டேன், ஆனால் நீ கல்யாணம் முடிக்கிற வயசில் இருக்கிற அப்பானுடைய நிலைமையெல்லாம் இப்போ யோசனை பாருங்க, எவ்வளவு அவங்க நீ என்ன பயம் இருக்கு. நான் இழந்துட்டு வழியில் துடிக்கிறேன். அந்த அப்பாவுடைய மனசுல நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதோ ஃபியூச்சரில் ஆயிருமோ எப்படி நாம், ஏன்னா இவ்வளவு விசாரிச்சு பண்ண இவங்களே இப்படி ஏமாந்துட்டாங்களே, நம்ம ஒன்று எப்படி விசாரிப்போம், எப்படி நல்ல பயணத்தை தேர்ந்தெடுங்கிற ஒரு வழி மாதிரி இருக்காதுங்களா? அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அமையணும். என்னுடைய பொண்ணுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும். அதாவது நான் வேண்டி விரும்பி கேட்கறது எல்லாமே எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை மக்களுக்கு வேண்டி இருக்கிறேன்னா, நான் ரொம்ப வேதனைகளையும் வருத்தத்தில் இருக்கிற என்ன பொண்ணை இழந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இழந்தா என்ன வேதனைப்படுவீங்களோ அதை ஃபீல் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லாட்டி பரவாயில்ல, என்னை எந்த சூழ்நிலை கஷ்டப்படுத்த வேண்டாங்க. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ஊடக நண்பர்களும் சரி பொதுமக்களும் சேர்ந்து என்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல இதை ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.